அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் படத்தின் காட்சிகள் கசிந்த நிலையில் தற்போது அவற்றை பகிர்ந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பட தயாரிப்பு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். வளவேல் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தின் சட்டவிரோத காட்சி ஒன்று நேற்று வெளியானது. அதாவது சட்டவிரோதமாக அந்த படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலில் காட்சிகள் வெளியிடப்பட்டது, அதற்கு பிறகு முழு நீள திரைப்படமும் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில்தான் KVN நிறுவனம் தற்போது அந்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பதிவை வெளியிட்டவர்கள், அதாவது சட்டவிரோதமாக அந்த காப்பியை வெளியிட்டவர்கள் அடையாளம் தெரியாத நபர்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த அந்த வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள், திரைப்படங்களை வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், எக்ஸ் தளம் என எந்த வகையான சமூக வலைதளத்திலும் பகிர வேண்டாம் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய போன்ல, அதாவது மொபைல்ல டிவைஸ்லயும் வைத்திருக்க வேண்டாம், உடனடியாக டெலிட் செய்யுமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது பெரிய ஒரு டிஜிட்டல் அச்சுறுத்தல் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற நடவடிக்கைகளில் யாரும் ஈடுபட வேண்டாம், ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி மீறி தங்களுடைய கோரிக்கையை ஏற்று மீறி செயல்படுபவர்கள் மீது சட்ட ரீதியாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பாலவேல். செந்தில், தற்போது இந்த படத்தினுடைய காட்சிகள் வெளியானதா சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் அது தொடர்பாக குறிப்பிட்ட துறைகளில் ஏதேனும் புகார் அளிக்கப்பட்டிருக்கா தயாரிப்பு நிறுவனம் சார்பில்? பாலவேல், இந்த திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 18 மணி நேரங்கள் கடந்திருக்கிறது. ஏனென்றால் முதலில் ஒரு 3 காட்சிகள் வெளியாகி இருந்தது, அதற்கு பிறகு படம் முழுவதுமே வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தான் இன்று காலை கூட நாம் படத்தரப்பிடம் பேசும்பொழுது இது ஒரு நேர்மையற்ற செயல், இதை யாரும் செய்யக்கூடாது என்று கூறியிருந்தார்கள். அதற்கு பிறகு நாம் பேசும்போது கூட சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதைதான் இப்ப தயாரிப்பு நிறுவனம் கூறியிருக்கிறது. நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து வேலைகளும் எடுத்து வருகிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாலவேல். செந்தில், தற்போது ஜனநாயகன் படத்தினுடைய வெளியீடு என்பது தொடர்ந்து தள்ளி போய் கொண்டிருந்த நிலையில இது எங்கிருந்து வெளியானது, யாரால் இது வெளியிடப்பட்டது என்பது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? பாலவேல், இந்த திரைப்படமானது அந்த காப்பியிலே நம்ம பார்க்கலாம். அந்த வெளியான காட்சிகளில் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி குறிப்பிட்டு அது அந்த காப்பி வெளியிடப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு விதங்களாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த திரைப்படமானது ஏற்கனவே ஃபாரின் கண்டென்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு திரைப்படம் வெளியாகிறதாக இருந்தால் வெளிநாட்டிற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே கண்டென்ட் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் வெளியாக இருந்த நிலையில் ஜனவரி 2ஆம் தேதியே ஃபாரின் கண்டென்ட் கொடுக்கப்பட்டது. அதாவது வெளிநாடுகளில் வெளியிடுவதற்கு அந்த சம்பந்தப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு அந்த காப்பி காப்பியில் பார்த்தீர்கள் என்றால் ஜனவரி 14ஆம் தேதி என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். அது எப்படி என்றால் DAயிலிருந்து வெளியாகி இருக்கலாமா என்ற ஒரு சந்தேகமும் படக்குழுவினருக்கு இருக்கிறது. ஏனென்றால் அந்த சமயத்தில் சில மாற்றங்கள் செய்வதற்கான பணிகள் அங்கு நடைபெற்றதாகவும் அதில் இருக்கக்கூடிய விஷுவலும் ஃபாரின் கண்டென்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆடியோவும் மிக்ஸ் ஆகி வெளியாகி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற ரீதியிலும் படக்குழுவினர் சந்தேகிக்கின்றார்கள். இது போன்ற அந்த விசாரணையும் ஒரு புறம் தயாரிப்பாளர் தரப்பிலும் அந்த படக்குழு தரப்பிலும் எப்படி வெளியானது, இந்த விஷுவல் எங்கிருந்து போனது என்பது உள்ளிட்ட பல்வேறு குழப்பங்களிலும் அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. பாலவேல். விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் படம் கசிந்தது தொடர்பாக CBI விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் கோரிக்கை வைத்திருக்கிறது. இயக்குனர் H. வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் வெளியானது. முதலில் ஒரு சில காட்சிகளாக படம் வெளியான நிலையில் முழு படமும் இணையத்தில் வெளியானதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது இது தொடர்பாக CBI விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நடப்பு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம்
கோரிக்கை விடுத்திருக்கிறது.